ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு ஏக்கர் 30 சென்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல தவறிட்டேன். ஸோ அதனால தான் இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெளிவாக சொல்லி இந்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்குங்க. 1 ஏக்கர் 30 சென்ட் ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் மெயினான ஒரு ஐயம்பட்டி ஏரியா. இந்த ஏரியாவில் இருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு ஏக்கர் 30 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேணியுமே நமக்கு கிடச்சிருக்கு. கேணியை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் 15 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்லாம் கிடையாதுங்க. நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நம்ம எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பேசி குறைச்சி வாங்கி தரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு அவசர விற்பனையின் காரணமாக நமக்கு சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த விவசாய நிலத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 பக்கெட்டு ரோடு ஆக்சஸ் இருக்குது. ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரோடு வரும், அந்த ரோடு வழியாகவும் வரலாம். அதே போல் ரெட்டியார் சத்திரத்தில் இருந்து டைரெக்டாக நம்ம மாங்கரைக்கு போகக்கூடிய பஸ் ரூட் இருக்குது. அந்த பஸ் ரூட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். அதை கடைசியாக வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ரூட்டை உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பனைமரத்தில் இருந்து ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 to 120 அடி வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது புஞ்சையில் நமக்கு கிடச்சிருக்கு. பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம், கம்பு, சோளம் இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடிக்குள்ளேயே நமக்கு தண்ணி கிடச்சிரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் அந்த இடம். இந்த இடத்தோட அத்துமால்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சைடில் தெரியுது இல்லை, இந்த வரப்பு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கிட்டு சைடில் பார்த்தோம்னா அங்கே ஒரு கோயில் தெரியும். கோயிலுக்கு முன்னாடி வேப்பமரம், அது வரைக்கும் தான் புளி. இங்கேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வேப்பமரம் தெரியும். அந்த வேப்பமரம் வரைக்கும் தான் நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். நீங்கள் அந்த கோயில்கிட்டேருந்து நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து இது வரைக்கும் அண்ணன் தம்பி பங்கு தான். அதில் அண்ணன் பங்கு அவர் வச்சுக்கிறாரு, தம்பியோட பங்கு மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் பஸ் ரூட்டு. பஸ் ரூட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிடலாம். வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் ஒரு இடம் வாங்கி லோ பட்ஜெட்டில் வாங்கி அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், இல்லை வேறு ஏதாவது கோழி பண்ணை இந்த மாதிரி உருவாக்கணும், வேறு ஏதாவது விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதே போல் இந்த இடத்துல கேணி இருக்குதுன்னு சொன்னேன். கேணி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு வேப்பமரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் கேணி அமைஞ்சிருக்கு. ஃப்ரீ சர்வீஸுமே கிடைக்கிது. கேணியை பொறுத்த வரைக்கும் அண்ணனோட தோட்டத்தில் தான் நமக்கு இருக்குங்க. கார்னரில் நம்மளோட இடத்துக்கும் அவரோட இடத்துக்கும் கார்னரில் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழனி ஹைவேஸுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டரில் இருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம டைரெக்டாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் ரெட்டியார் சத்திரம் நரசிங்க பெருமாள் கோயில் வழியாக வந்தோம் அப்படின்னா டைரெக்டாக போகக்கூடிய பஸ் ரூட்டு இதுதான். இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், பஸ்ஸு இங்கே இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற இடமா தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அதிகபட்சமே 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.